வனாந்திரம் வழியாக பள்ளத்தாக்குகளின் வழியாக மோவாபியரின் தேசத்துக்கு போகிறான். கடந்து போகும்பொழுது அவர்களுக்கு திடீர்னு தண்ணீர் பஞ்சம் ஆயிற்று. அவங்க மூன்று தேசத்தோட இராணுவங்களும் ஒன்றாக போகும்பொழுது திடீர்னு அந்த பள்ளத்தாக்குகளின் வழியாக, ஏன்னா இஸ்ரவேல் தேசமும் யூதாவின் தேசங்களும் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் நிறைந்த இடம். நம்ம தேசத்தின்படி பள்ளத்தாக்குனா நீங்கள் பள்ளத்தாக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா தெரில. கேரளாலெலாம் நிறைய பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடமாக இருக்கும், மலை தேசங்கள் நிறைந்த இடமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இடங்கள் பெருசாக இல்லை. ஆனால் இஸ்ரவேல் தேசங்களில் அதை விட பயங்கர மோசமான மலைகளும் அதிக பள்ளத்தாக்குகளும் நிறைந்த இடமாக இருக்கும். மோசே எந்த மலை மேலே ஏறினா 40 நாள்? அது ஏன் யோசித்து சொல்கிறீங்க? சீனாய் மலையின் மேலே ஏறினா. அந்த மலையின் உயரமே பல ஆயிரம் அடி உயரம்னு சொல்கிறாங்க வல்லுநர்கள். ஏன்னா அத்தனை 1000 அடிகள் உயர்ந்த மலைகளில் இருந்த பட்டணங்கள் தான் இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி உள்ள பட்டணம். அப்படி உள்ள பட்டணங்களில் ஒரு பட்டணத்தின் பேர் தான் எரிகோ என்ற பட்டணத்தின் பேர். நம்ம வாசிக்கிறோம், நமக்கு அந்த சம்பவம் தெரியும். ஸோ அந்த மாதிரி பட்டணங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி பள்ளத்தாக்குகள்லாம் இருக்கும்போது அவர்கள் தன்னை சுற்றிலும் அந்த தேசத்தை சுற்றிலும் ஒரு 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 வேலியை அடைத்து கொள்வார்கள். இல்லை ஒரு பெரிய, நம்ம எரிகோ சம்பவத்தில் பார்க்குறோம்ல, என்ன விழுந்தது? மதில்கள் விழுந்தது போல் மதில்கள், பெரிய பெரிய மதில்களை செஞ்சு வைப்பாங்க. அதுபோல் இங்கே மோவாபியரின் தேசத்துக்கு ஒரு பள்ளத்தாக்குகளின் வழியாக போகும்போது 3 இராணுவங்கள் அந்த பள்ளத்தாக்கின் வழியாக போகும்போது அவர்களுக்கு என்ன உண்டாயிற்றும்? தண்ணீர் பஞ்சம் உண்டாயிற்று. 3 இராணுவங்கள் போகும்போது எத்தனை ஆயிரம் பேர் போயிருப்பாங்க? எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் போயிருப்பாங்க. அதுவும் 3 தேசத்தின் இராணுவங்கள். அப்பொழுது யோசபாத் உடனே சுற்றி பார்க்குறான். எந்த சூழ்நிலையில் வனாந்திரத்துலேயும் தண்ணீர் இல்லை. வனாந்திர இடத்துல எங்கே தண்ணீர் இருக்கும்? பள்ளத்தாக்குகள் எங்கே தண்ணீர் இருக்கும்? எல்லாம் வனாந்திரம் நிறைந்த இடம், அங்கே தண்ணீர் கூட இருக்காது. அவன் சுற்றி பார்க்குறான், சூழ்நிலைகளை பார்க்குறான். இதற்கப்புறம் வேற எந்த ஒரு வாசலுமே இல்லாத ஒரு நிலைமை வரும்போது யோசபாத் யாரை தேடுகிறான் என்று பார்ப்போமே. 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உணர்த்தப்பட்ட என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு உலக பிரகாரமான மனிதனுக்கு, அவன் வாசல்கள் 3 சுற்றி இருக்கிற 4 திசைகள் அடைப்பட்டாலும் மேலே இருக்கிற திசை திறந்தே இருக்கும். மத்தியில் இருக்கிறாங்க, அவங்க போனனாலே தண்ணி வேணும். அதுவும் ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் 3 தேசத்தின் இராணுவங்கள் நிற்கும் போது உடனே யோசபாத் யாரை பார்க்கிறாங்க? கர்த்தர் இடத்துல விசாரிக்கும்படி ஒரு தீர்க்கதரிசிக்கு வேண்டுகிறான். வேண்டும் போது எலியாவின் கைகளுக்கு, அங்கே எப்படி எலியாவை அட்ரஸ் பண்ணுறார் ஆண்டவர்? எலியாவின் கைகளுக்கு. 2வது குறிப்பாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா தான் கர்த்தர் அங்கே உபயோகப்படுத்தினார் அந்த சம்பவத்தில். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை பயன்படுத்த வேண்டும் என்றால், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை ஒரு ஊழியக்காரர் இடத்துலையும் இல்லை நமக்கு மேலே வைத்த அதிகாரியின் இடத்துலையும் நம்ம அடங்கி இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். ஆமென். நான் சொல்லுகிறேன், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசாவை கொண்டு தான் அந்த சம்பவத்தை ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். அதற்கு தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேல் ராஜாவும் யோசபாத்தும் யோதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? அவன் யோசபாத்தை பார்த்து கேட்கல, மத்த ஏதோமின் ராஜாவை பார்த்தும் இஸ்ரவேல் ராஜாவை பார்த்தும் கேட்டான். ஏன்னா அவர்கள் 2 பேரும் தேவனை நேசிக்கிற ராஜாக்கள் இல்லை. யோசபாத் மாத்திரம்தான் தேவனை நேசிக்கிற ராஜாவாக இருந்தான். அந்த 2 ராஜாக்களும் உடனே போய் எலிசா கிட்ட போய் கேட்கும்போது எலிசா சொல்றான், உமக்கும் எனக்கும் என்ன? அடுத்த வசனம், எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேல் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். 14ஆம் வசனம் வாசிங்களா? 14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த வேதாகமத்துல முழுவதுமே ஆண்டவரோட ஒரு கேரக்டரிஸ்டிக் அங்க ஆண்டவர் காட்டுறாரு. என்னன்னா, ஆண்டவர் இது என்ன பட்டணம் அழிந்தது? சோதோம் கொமோரா பட்டணத்தில் பார்க்கும்பொழுது, அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் கேட்குற, ஆண்டவர் கடைசியாக கேட்டுட்டு, ஆண்டவர் ஒரு மனுஷன் இருந்தால் அந்த இடத்துல அழிச்சிருக்க மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், அழித்திருக்க மாட்டேங்க.
ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு கூட்டமான மனுஷனை இல்லை, ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்றால், இல்லை ஒரு இடத்துல ஒரு ஆண்டவரோட சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது யாரை? ஒரே மனிதனை. ஆண்டவர் அங்கே அதனால தான் சொல்கிறார், டேய் நான் உங்கள் 2 பேரை வச்சு நான் பார்க்கல, நான் யோசபாத்தின் நிமித்தம் நான் உங்களுக்கு கிரியை செய்கிறேன், உங்களுக்கு தயை செய்கிறேன் என்று தான் ஆண்டவர் அங்கே இன்டைரக்டாக சொல்லுகிறார். ஏன்னா யோசபாத் தேவனை நேசிக்கிற மனுஷன், கர்த்தரை நேசிக்கிற மனுஷன். அதனால தான் அந்த சூழ்நிலை வரும்போது யாரை தேடினா உடனே மனுஷர்களை தேடாமல், இல்லை அவனோட சுய புத்தியின் மேலே சாயாமல், இல்லை அவனோட திறமையின் மேலே சாயாமல் யாரை தேடினா உடனே கர்த்தரிடத்துல விசாரிக்கும்படியாக சென்றான். ஆண்டவர் அங்கே மறுமொழியாக சொல்லுகிறார். 15ஆம் வசனம் வாசிங்களேன். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். நான் சொல்லுகிறேன், இசைக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் சம்பந்தம் உண்டு. நான் சொல்லுகிறேன், அங்கே எலிசா சொல்றான், ஒரு சுரமண்டலக்காரனை கூப்பிடுங்க. அதை சொல்லிட்டு அதற்கப்புறம் அடுத்த சம்பவம் வாசிக்கலாம், கேளுங்களேன். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அங்க ஒரு சுரமண்டலக்காரன் வாசிக்கும் பொழுது என்ன ஆகுதான்? கர்த்தருடைய கரம். ஏன் சுரமண்டலம் வாசிக்காம இருந்தா கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்காதா? இருக்கிறது எல்லாமே யாரு? தேவனை நேசிக்காத ஜனங்கள், தேவனை நேசிக்காத ராஜா இருக்கிறான். அவன் மட்டும்தான் தேவனை, யோசபாத் நிமித்தம் தான் ஆண்டவர் பதில் அளிக்கிறார். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? எலிசா என்ன பண்ணுகிறான்? ஆண்டவர் வருவாரு, நான் கூப்பிட்ட ஆண்டவர் வருவாரா? அவர் வர வேண்டும் என்றால் நான் அதற்கேற்ற சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதிமான்களுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமத்தை. நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா ஆண்டவர் வரமாட்டார். அதற்கேற்ற சூழ்நிலை நம்ம வீடுகளுக்குள்ளே உண்டாக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையில் உண்டாக்க வேண்டும். இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா வேதம் வாசிக்கிறாங்க, ஆனால் தேவனோட பிரசன்னம் தன்னோட வீட்டில் பாதுகாக்கும்படியாக அந்த சூழ்நிலையோ இல்லைன்னா அதற்கேற்ற அந்த தேவனுக்கு பிரியமான காரியங்களோ செய்வதில்லைனால தான் தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீடுகளில் தங்கி இல்லை. உங்களை அநேகர் கேட்டால் சொல்லுவீங்க, நான் இங்கே அனுபவிக்கிறேன், நல்ல ப்ரெசன்ஸை உணர்றேன், ஆனால் என்னால் வீட்டுகளில் உணர முடியல. நான் சொல்லுகிறேன், ஏன் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை, அதே பிரசன்னம் தான், அதே இயேசு தான், அதே பரிசுத்தாவியானவர் தான். ஏன் நம்ம வீடுகளுக்குள்ள அனுபவிக்க முடியல? ஏனென்றால் அநேக நேரம் நம்ம வீட்டுக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தை உண்டாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டத்தையும் நம்ம உண்டாக்கவில்லை. மண்டலக்காரனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிட்டு வாசிக்க சொல்லுங்க. வாசிக்கும் போது என்ன ஆயிடுச்சா? கர்த்தருடைய கரம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்களேன். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனா அதற்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் காற்றையும் என்ன சொல்றாரு? நீங்கள் எங்கும் எந்த ஒரு அறிகுறியும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் முழுவதும் தண்ணீரால் நிரம்புன்னு சொன்ன அந்த எலிசாவின் வார்த்தையை கேட்டு அந்த எல்லா இராணுவங்களும் எல்லா மக்களும் ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லாமல் அவர்கள் கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்ததற்கான அற்புதத்தை வாசிக்கலாமே. 20ஆம் வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. 19ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் செய், தூற்று வாரு, சரியான வாய்க்கால்களை வெட்டின உடனே 20ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால். நான் சொல்லுகிறேன், நம்மளோட வாழ்க்கையில வாய்க்கால்களை வெட்டாததுனால தான் இன்னைக்கு பல ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்காம இருக்கிறோம். ஆண்டவர் தேவனுடைய ஆசீர்வாதம் தர ஆண்டவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். எலிசாவோட ஒரு தீர்க்கதரிசி ஒரு மரித்து விட்டான். அவனோட மனைவி வீட்டில்
அவங்க கடனால் நிரம்பி இருக்கிறாங்க. அவங்க கடனால் நிரம்பிக்கும் எலிசா கிட்ட வராங்க, என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இறந்துட்டாரு, எல்லாரும் கடனால் என்ன நெருக்கிறாங்கன்னு சொல்லும்பொழுது எலிசா சொல்கிறோம், அரை கதவை பூட்டு. அந்த வசனம் வாசிக்க நேரம் இல்லை. அரை கதவை பூட்டி விட்டு எத்தனை பாத்திரங்களினால நிரப்புன்னு எலிசா சொல்லுகிறான். அவங்க பக்கத்து வீட்டில் முடிந்த அளவு எல்லா பாத்திரங்களினால நிரப்பியிருப்பாங்க. ஆனால் நிரப்ப எல்லா பாத்திரங்களும் என்ன ஆயிடுச்சு, எண்ணெய். இன்னைக்கு அதுதான் ஒரு ஊழியக்காரர் ஒன்று சொன்னது ஞாபகம் இருக்கு. பரலோக தேசத்துல எண்ணெய்க்கு பஞ்சம் இல்லை, ஆனால் பூலோக தேசத்துல பாத்திரங்களுக்கு பஞ்சம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல அதுதான் மீன் பண்றார். பரலோக தேசத்துல எண்ணெய்க்கு பஞ்சம் இல்லை, தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆண்டவர் நம்ம தேவ சித்தத்தில் நடக்கும்படியாக, தேவ ஆசீர்வாதத்தில் இருக்கும்படியாக ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பாத்திரங்கள் பஞ்சமாக இருக்கிறபடினால தான், இன்றைக்கு வாய்க்கால்களை வெட்டாததுனால தான் இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம ஆசீர்வாதங்களையும் நமக்கு வைத்த சுதந்திரத்தையும் பார்க்க முடியாமலே நம்ம வாழ்க்கையை முடித்து விடுகிறோம். நான் சொல்லுகிறேன், வாய்க்கால்களை வெட்டுவது பல ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் பல விதத்தில் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு விதத்தில் சொல்ல வந்தது, துதி என்கிற வாய்க்கால்களை நம்ம வாழ்க்கையில் வெட்டும்பொழுது, நான் சொல்லுகிறேன், துதி என்கிற வாய்க்கால்களை நம்ம வாழ்க்கையில் வெட்டும்பொழுது அந்த துதி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும், எதிராளிகளை முறியடிக்கும். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தாலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், துதிக்கிறது தேவனுடைய பிரியமாக இருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷனா இருக்க வேண்டும் என்றால் அவன் துதிக்காம இருக்கவே முடியாது. ஆமென். அங்க யோசபாத் ராஜா அதுதான் பண்றான். அவன் என்ன பண்ணுகிறான், காற்றையும் காணல, மழையும் காணல, அந்த தேசத்தின் வழியாக தண்ணீர் வந்து விட்டபடியினால உடனே அதற்கப்புறம் 22ஆம் வசனம் வாசிக்கலாமா? திருப்பி 2 ராஜாக்கள் வாங்க. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம் தீர்த்த தண்ணீர் மோவாபியர்களுக்கு எப்படி காணப்பட்டதா? நான் சொல்லுகிறேன், துதிக்கிற மனுஷனுக்கு, துதிக்கிறவனுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதே எதிராளிக்கு எப்படியாக மாறும்? ஆயுதமாக. நான் சொல்லுகிற துதி என்பது மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கு அநேகர் நம்ம வீட்டுகளில் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் எல்லாரும் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணோம், 3 பாட்டு பாடிட்டு உடனே எதுக்கு ஸ்கிப் ஆகிடுவோம்? வேதம் வாசிக்கிறதுக்கு ஸ்கிப் ஆகிடுவோம், இல்லை ஜெபத்துக்கு ஸ்கிப் ஆகிடுவோம். யாரும் வீட்டில் கடைசியாக எப்போ துதித்தீங்க? உண்மையாக சொல்லுங்கள். கடைசியாக நான் வீட்டில் துதித்தேன், குடும்பத்தோட, இல்லை தனியாக துதித்தேன், எப்போ துதித்தீங்க? நான் சொல்லுகிறேன், அநேகர் என்ன பண்ணுகிறோம், அந்த துதி என்பது ஒரு அற்பமாக, எனக்கு சபையில் வந்தால் தான் துதிக்கணும், சபையில் வந்தால் தான் ஆராதிக்கணும். இல்லைங்க, துதி என்பது மிகப்பெரிய ஆயுதம். எப்படி ஜபத்துக்கு வல்லமை உள்ளதோ அதே போல் துதிக்கு ஒரு வல்லமை உள்ளது. துதிக்கிறவனுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். ஆனால் துதிக்கிற துதி எதிராளிக்கு என்னவாக மாறும்? ஒரு ஆயுதமாக மாறும். அங்கே அதுதான் பண்ணுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் அந்த தண்ணீர் தாகம் தீர்த்தது. அதே தண்ணீர் தான் மோவாபியருக்கு என்னவாக மாறிற்று? ரத்தமாக மாறிற்று. அவர்கள் அதை பார்த்து கலங்கினார்கள். அதுக்கப்புறம் அந்த 23ஆம் வசனம் வாசிங்களேன். அதனால் அவர்கள், இது ரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெற்றி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து. நான் சொல்லுகிறேன், துதிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் வாசல்களை ஆட்டோமேட்டிக்காக ஓபன் பண்ணுவார். ஆமென். தானாக ஆண்டவர் அதனால தான் சொல்லுகிறார், கர்த்தர் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. அங்க சும்மா இருப்பீர்கள்னா நம்ம எழுத்தின்படி சும்மா இருக்கிறது இல்லை, நீங்கள் துதி செய்ய தொடங்கும் போது. அதனால தான் வசனம் சொல்லுது. அந்த வசனம் வாசிக்கலாமா? வசனம் சொல்லுது, அந்த வசனம் எடுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் துதி 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 21, 22 அங்கே ஒரு சம்பவம், இதே யோசபாத் சம்பவம் தான். அங்கே என்ன சம்பவம் வாசிங்களேன்? 20, 21, 22. பின்பு அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத்து நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே. 20ஆம் அதிகாரம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இங்கே மோவாபியர் இவங்களை எதிர்க்கிறதுக்காக வரும்பொழுது யோசபாத் பயந்து போகிறான். பயந்து போகும்போது யோசபாத்துக்கு ஒரு காரியம் தெரியும்,
ஏன்னா யோசபாத் பல அற்புதங்களை பார்த்த மனுஷன், அவன் தேவனை நேசிக்கிற மனுஷன்னால, அவன் பல அற்புதங்களை பார்த்த மனுஷன்னால அவனுக்கு தெரியும் கர்த்தரை சார்ந்து வாழ்வது தான் நமக்கு ஆசீர்வாதம் என்பது தெரிந்ததுனால அவன் சொல்லுகிறான், முதலாவது அந்த யுத்தத்துக்கு கொண்டு போகும்போது யார் அனுப்புறான்? அதற்கு முன்னாடி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய், அதாவது நம்ம மொழியில பார்த்தா வர்ஷிப் பண்றவங்களை, ஆராதிக்கிறவர்களை முன்னாக அனுப்புகிறான். பின்னாக தான் யாரை அனுப்புகிறான்? ஆயுதம் ஏந்தினவர்களை. ஆனா நம்ம சட்டத்தின்படியோ இல்லை நம்ம சரீர மூளையின்படியோ நம்ம என்ன யோசிப்போம்? முதலாவது பாட்டு பாடுறவங்கள போய் யாராவது முன்னாடி அனுப்புவாங்களா? நம்ம இங்கே பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் நடக்குது, யாராவது நம்ம இராணுவத்தில் போய் முன்னாடி போய் பாட்டு பாடுறவங்க ஆராதிக்கிறவங்க முன்னாடி போங்கப்பா, கீபோர்டு வாசிக்கிறவங்க எல்லாம் போங்கப்பான்னு சொன்னால் நம்ம போவோம்? என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாங்களே இவங்க. கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கணும் தான், ஆனால் இந்த அளவு நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு தானே பேசுவோம். அதுதான் ரியாலிட்டி. ஆனால் அந்த யூதா ஜனங்க துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. யூதா என்பது என்றால் துதி என்பது அர்த்தம். அதனால தான் யூதா ஜனங்களை ஆண்டவர் அனுப்புகிறார், முன்னாடி அனுப்புகிறார். யூதா ஜனங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போதே அவர்கள் வெட்டுண்டு மடிந்தார்கள், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவங்க கிரியை செய்கிறத யார் பார்க்கல? யூதா ஜனங்களால் பார்க்க முடியல. ஏன்னா யூதா ஜனங்கள் யாரை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க? இன்றைக்கு அநேகர் நம்ம சபையில் கூட நான் பார்க்குறேன், துதிக்க அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்க்கு வரைய மாட்டாங்க, லேட்டாக வருவாங்க. மெசேஜுக்கு மட்டும் நம்ம போனால் போதும், ஆராதனைக்கு லேட்டாக போனால் போதும், நம்ம ஆராதனை டைம் வர்ஷிப் ஆரம்பிக்கும் போது போனால் போதும். இல்லைங்க, பெராக்காவில கூடி கர்த்தரை துதித்தார்கள். எதற்காக தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் எங்களுக்கு கிரியை செய்தபடியினால், எங்களுக்கு நன்மை செய்தபடியினால, கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடியினால அவங்கள துதித்தாங்க. நான் சொல்லுகிறேன், அதுதான் ஒரு நன்றி உள்ள வாழ்க்கை. நம்ம அநேக தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதங்களை பெற ஆசைப்படுகிறோம். ஆனால் தேவனோட துதியிலோ தேவனோட துதிக்கிறதுக்கும் நம்மளோட இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்த மாட்டேங்கிறோம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிரசன்னம் வருவதற்கு நம்ம சூழ்நிலைகளை நாம தான் மாற்றிக்கொள்ளும். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவரே என் சூழ்நிலைகளை மாற்றுங்க, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வேதம் வாசிக்க முடியல, என்னால் துதிக்க இல்லை. நீங்கள் தான் சூழ்நிலையை மாற்றணும், நீங்கள் தான் சூழ்நிலையை மாற்றணும். இன்றைக்கு அநேகரோட வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்காததுனால தான் அநேகரோட வீட்டில் இன்னைக்கு அலறலின் சத்தம் கேட்குது. நம்ம இதெல்லாம் சாதாரண விஷயங்களாக பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது? ஒரு சினிமா பாட்டு தானே, ஒரு சினிமா தானே, இதில் என்ன இருக்குது? ஆண்டவர் நான் துக்கப்பட போகிறேன்? இல்லைங்க, வசனம் சொல்லுது, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நீதிமான்களோட வீட்டில் தான் கேட்கணும். அவன் அந்த வீட்டில் கேட்குற வீட்டில் தான் கர்த்தர் என்ன பண்ண முடியும்? தன்னோட வாய்க்கால்லேருந்து தண்ணீர்னால நிரப்ப முடியும். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் வாய்க்கால்களை வெட்டாததுனால தான் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை வறண்டு நிலமாகவே இருக்குது. வனாந்தரத்தில் யாரையோ தேடுறோம், அவங்க எனக்கு தண்ணி கொடுப்பாங்களா, இவங்க என் தாகத்தை தீர்ப்பாங்களா? இல்லைங்க, தண்ணீர் தருகிற பரிசுத்த ஆவியானவர், ஜீவ தண்ணீராக பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் வாய்க்காலை வெட்டி அந்த தண்ணீர்னால நிரம்புகிறாங்களோ, நான் சொல்லுகிறேன், அவர்களோட வாழ்க்கையிலலாம் வனாந்திரமாக இருந்தாலும் அவங்க செழிப்பாக இருப்பாங்க. ஆமென். நான் சொல்லுகிறேன், வனாந்திரங்கள், அநேக வனாந்திரங்கள் வரலாம், ஆனால் தண்ணீர் தருகிற ஒரே தேவன் நமக்கு உண்டு. ஆமென். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துதி என்பது ஒரு ஆசீர்வாதமாக மாறினது. அதே மோவாபியருக்கு அது ஒரு ஆயுதமாக மாறினது. அவர்களே வெட்டுண்டு விழுந்தார்கள். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் சத்துருக்களை ஜெயிக்கணுமா, அவங்கள சபிச்சு ஜெபிக்காதீங்க. அவங்கள இப்படி கட்டுறேன் நான் அப்படி. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், நான் பார்த்தா ஒரு அம்மா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா ஒரு வீட்டு முன்னாடி, ஒரு வாடகை வீடுன்னு நினைக்கிறேன், ஒரு வீட்டு முன்னாடி முட்டி போட்டு நைட்டி போட்டு பைபிளை தூக்கி பிடிச்சிட்டு ஜெபிக்குது அந்த அம்மா. சரி, ஆரம்பத்தில் ஜெபம் நல்லா தான் இருந்துச்சு, உடனே போனால் சபிக்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் கெட்ட வார்த்தையில் போய் முடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த அம்மா. இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசுது. நான் யோசித்தேன், இது எந்த ஆவின்னு தெரியல. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க. கர்த்தர் நமக்குள்ள அன்பின் ஆவியை தான் கொடுத்துருக்கேன். மற்றவர்கள் நேசிக்க, சத்துருக்களை நேசிக்க தான் ஆண்டவர் சொல்லிருக்கு. நான் சொல்லுகிறேன், அந்த மாதிரி சத்துருக்கள் நமக்கு எழும்பும்போது, சரீர பிரகாரமாகவும் சரி, நான் ஆவிக்குரிய சத்துருக்களும் சொல்லுகிறேன், பிசாசுகள் எழும்பும்போது முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை போல அது இல்லை இது இல்லை, ஆண்டவர் இப்படி விட்டுட்டீங்களே, என்ன இப்படி செஞ்சுட்டு, அப்படி முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் துதிக்க 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 சத்துருக்கள் நீங்கள் பார்க்கலனாலும் வெட்டுண்டு மடிந்து விழுவார்கள். ஆமென். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்கள் பார்க்க முடிவதில்லை, ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் அந்த சத்துருக்கள் வெட்டுண்டு மடிந்து விழு. அதனால தான் பிசாசு தந்திரமாக நம்மளை துதியிலேருந்து விலக்கி கொண்டு போயிட்டோம். துதியை குறித்ததான ஒரு ஞானமோ ஒரு அறிவோ நம்ம வாழ்க்கையில் இல்லாததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா பிசாசு தந்திரமாக நம்மளை விட்டு வழி விலக பண்ணிட்டான். நீ ஜெபம் மட்டும் பண்ணிட்டு அது போதும். நான் சொல்லுகிறேன், துதி என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஆமென்.
நான் சொல்லுகிறேன், துதி தான் சத்துருக்களை முறியடிக்கும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், துதி உங்கள் வாழ்க்கையில் உள்ள சத்துருக்களை முறியடிக்கும். ரெண்டாவது, யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாமே. யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. போதும். அங்கே ஜனங்கள் எரிகோ கோட்டையின் சம்பவத்தை குறித்து வாசிக்க நான் சீக்கிரமாக சொல்லிட்டு கடந்து போகிறேன். எரிகோ கோட்டையின் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே நடந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த என் மனசில் டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, அந்த இடத்துல அலங்கத்தில் 7 நாள் என்ன பண்ணாங்க? எப்படி சுற்றி வந்தாங்க? அமைதியாக சுற்றி வந்தாங்க. 6 நாள் அமைதியாக சுற்றி, 7ஆம் நாள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கும் போது எரிகோவின் ராஜா வாசல்களை அடைத்துட்டான். எரிகோவின் ராஜா அந்த சுற்றி உள்ள அலங்கத்தின் வாசல்களை எல்லாம் அடைத்துட்டான். யாருமே உள்ள போகவும் முடியல, வெளியும் வரவும் முடியல. ஆனா அவன் வாசல்களை அடைத்தான். ஆனா இவர்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. ஆனா அவன் கதவு மாட்டம் எப்படி இருந்தது? பூட்டியே தான் இருந்தது. அலங்கங்கள் எந்த திசையில விழுந்ததா? கிழக்கா? பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். முந்தின வசனம், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை அந்த பிடித்து. விஷயம் இல்ல, இன்னொரு வசனத்துல இருக்கு. அலங்கங்கள் என்ன எப்படி விழுந்ததான்? உள்புறமாக என்ன ஆச்சா? ஜனங்கள் இவங்க எல்லாரும் வெளிப்புறமாக துதித்துட்டு இருக்கும்போது அலங்கங்கள் எப்படி விழுந்ததான்? உட்புறமாக விழுந்ததை பார்த்தாங்களாம். நான் சொல்லுகிறேன், நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது அநேக அலங்கங்கள் உங்க வாழ்க்கையில் இடிப்படுவதை பார்ப்பீங்க. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில உடைத்துல ஆண்டவர் அனுமதிக்கிறார். அநேக பள்ளத்தாக்குகளின் வழியாக போகிறோம், அழுகையின் பள்ளத்தாக்குகளின் வழியாக போகிறோம். ஆனா அவைகள் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார். எப்போ தெரியுமா? தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது. நான் சொல்லுகிறேன், நீங்க அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கின் வழி நடந்தாலும், நான் சொல்லுகிறேன், இதுதாங்க ஒரு ஆராதிக்கிறவனுடைய ஆசீர்வாதமே. சங்கீதக்காரன் தாவீது அவன் ஆராதிக்கிற ஒரு தேவ மனுஷன், துதிக்கிற ஒரு தேவ மனுஷன். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. பள்ளத்தாக்கு வராதுன்னு சொல்லலை, ஆண்டவர் சொல்லவே இல்லை. பள்ளத்தாக்குகள் வரும், அழுகையின் பள்ளத்தாக்குகள் வரும். ஆனா அவைகள் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, நம்ம சேதப்படுத்த முடியாது. எப்போ தெரியுமா? தேவனை துதிக்கிற மனுஷனுக்கு தான் அந்த அலங்கங்கள் எதுவுமே நம்ம மேல விழாம கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். நான் 16ஆம் வசனம் 25, 16ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. அப்போஸ்தலர் 16, 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அசைக்க முடியாத அநேக அஸ்திபாரங்கள் இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசைக்க முடியாத அநேக சிறைச்சாலைகள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த சிறைச்சாலையின் கதவுகளை பார்க்காம நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, கர்த்தர் இந்த இடத்துல பவுல் சீலா துதிக்க ஆரம்பித்தும் போது எப்படி அலங்கங்களும் சிறைச்சாலைகளும் இடிப்பட்டதோ, அஸ்திபாரங்கள் நவுந்ததோ, நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் பிசாசுகள் வைத்திருக்கிற எல்லா அஸ்திபாரங்களும் எல்லா கட்டிடங்களும் விழுந்து விடுவதற்கு வல்லமை, ஒரே வல்லமை யாருக்கு தெரியுமா? துதின்ற வல்லமைக்கு தான். நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் துதிக்க ஆரம்பித்தானா, அங்கே பவுலும் சீலாவும் அங்கே துதிக்கிறாங்க. துதிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன ஆகுதான்? அந்த வசனம் சொல்லுது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நான் சொல்லுகிறேன், துதிக்க அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில் துதிக்காததுனால தான் இன்னும் பல ஆசீர்வாதங்களை தேவன் வைத்து ஆசீர்வாதங்களுக்கு நம்ம சென்று விடாததுக்கு ஒரே காரணம் துதி நம்ம வாழ்க்கையில் இல்லாததுனால தான். நான் சொல்லுகிறேன், துதி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ எரிகோ கோட்டைகள் வரலாம், எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள் வரலாம், எத்தனையோ அழுகையின் பள்ளத்தாக்குகள் வரலாம். ஆனால் அவை எதுவும் சேதப்படுத்தாதபடி காக்கிறது ஒரே காரியம் என்னன்னா துதி. துதிக்கிற மனுஷன் அதை எதையும் பார்க்க மாட்டான், சூழ்நிலையை பார்க்க மாட்டான். யோசபாத் சூழ்நிலையை பார்க்கல. சூழ்நிலையை பார்த்துருந்தான்னு நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? வாட்டர் பாட்டிலுக்கு
வாட்டர் பாட்டிலுக்கு தேடி இருப்போம், எங்க வனாந்தரத்துல. கடையே இருக்காது, நமக்கும் தெரியும். ஆனா என்ன பண்ணியிருப்போம், எப்படியாச்சும் ஆண்டவர் ஒரு வாட்டர் பாட்டிலை காட்டுவாரு. நான் சொல்லுகிறேன், யோசபாத்தின் ஒரு ஒரு தேவனை பார்த்த அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், தேவனை பார்த்த அந்த ஒரு விதம் தான் கர்த்தர் விரும்புகிற பார்வை. ஆமென். ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனோட மனுஷன், கர்த்தரோட பிள்ளை என்ற ஒரு தேவனோட மனுஷனா இருப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், தேவனை பார்க்கிற விதத்தை மாற்றினாலே போதும், தேவனோட ஆசீர்வாதங்கள் என்ன ஆகும், நம்ம வாழ்க்கையில வந்து சேரும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வாய்க்கால்களை வெட்டாததுனால தான் வனாந்தரங்கள் இன்னும் வனாந்தரமாகவே இருக்கிறது. யாத்திராகமம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 17:10. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் நான் சொல்லுகிறேன், உங்க கைகள் தேவனை நோக்கி, கர்த்தருடைய பர்வதத்தை நோக்கி தேவனோட சமூகத்துல உயர்த்தாத வர நான் சொல்லுகிற சத்துருக்கள் நம்மளை மேற்கொண்டு வருவார்கள். எல்லாரோட வாழ்க்கையில நீங்க இன்றைக்கு ஒரு சாட்சி உங்ககிட்ட மைக்கு கொடுத்தா நீங்க சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சத்துருக்கள் வந்தாங்க, இப்படிப்பட்ட பிசாசுகள் என் வாழ்க்கையில மேற்கொள்ள பார்த்ததுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா அதை மேற்கொள்ள முடியாம கஷ்டப்படுகிறது எதனால தெரியுமா? நம்மளுடைய கைகளை உயர்த்தாதனால தான். மோசேவின் கைகள் உயர்த்தினபடினால அந்த உயர உயர அமலேக்கியரோட வாழ்க்கை என்ன ஆக ஆரம்பிச்சது, அமலேக்கியரோட அந்த யுத்தத்தில் என்ன ஆக ஆரம்பிச்சது, அவர்கள் தோற்க ஆரம்பித்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. என்னைக்கு மோசேவின் கை தளர்ந்து போய் கீழே வருகிறதோ அன்றைக்கு அமலேக்கியர்கள் உயர ஆரம்பிச்சாங்க. பன்னெண்டாம் வசனம் அதுலயே மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. தேவ சமூகத்துல நம்ம கைகளை துதிக்கு உயர்த்தாத வரை நான் சொல்லுகிறேன், நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் வைத்த ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதங்களை பார்க்கவே முடியாதுங்க. நம்ம ஜெபித்த ஆசீர்வாதங்களை பெற முடியும், ஆனா துதியினால வருகிற ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்கவே முடியாது. அன்னைக்கு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணது மோசே இல்லை, யோசுவாவும் அவனோட கூட இருக்கிற எல்லா யுத்த வீரர்களும் தான். ஆனா மோசே எதற்காக மலை மேல போய் உட்காரணும்? யோசுவா தானே அங்க யுத்தம் பண்றேன், எதற்காக மோசே மலை மேல உட்காரணும்? ஏன் தெரியுமா? மோசே தன்னோட சுய புத்தியின் மேல சாயல, மோசே தேவனை சார்ந்து கொண்டான். தேவனை சார்ந்து கொண்டு அவன் கைகளை தேவனுக்கு முன்பாக உயர்த்தும் போது அமலேக்கியர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில நீங்க துதி என்கிற ஆயுதத்தை தனித்து நீங்க தேவனோட சமூகத்துல கைகளை உயர்த்தாத வர நான் சொல்லுகிறேன், உங்களோட சத்துருக்கள் உங்களை மேற்கொண்டு போவார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு தேவனோட சமூகத்தில் என் கைகளை உயர்த்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை உயர்த்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லுவீங்களோ, நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்கள் அவர்களே பின்னிட்டு திரும்பி ஓடுவார்கள். ஆமென். அதுதாங்க ஆசீர்வாதம். நம்ம அவர்களோட போய் சண்டை பண்ண அதனால தான் வசனம் சொல்லுது, மாம்சத்தோட இரத்தத்தோட நமக்கு யுத்தம் இல்லை. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஆண்டவர் அதனால தான் சொன்னேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவோம். சும்மா இருப்பீர்கள் என்றால் சும்மா இருக்கிறதுனால இல்லை, தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லுகிறேன், அங்கே உபாகமத்தில் சொன்னது 4ஆம் சொன்னது போல அவர்கள் துதி செய்ய தொடங்கும் போதே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்துட்டார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு துதி என்கிற அந்த ஒரு ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம ஜனங்களையோ இல்லைன்னா பிசாசையோ கை காட்டுறதை விட நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் துதிக்க ஆரம்பிக்க தொடங்கும் போதே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம், அது வனாந்திரமாக இருக்கலாம், இல்லைனால எந்த மனுஷனாலையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை துதி செய்ய ஆரம்பிங்களா, ஆண்டவரே நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. நம்ம அநேக நேரத்தில் இன்றைக்கு ஸ்தோத்திர பலிகளை கூட படிக்கிறோம். அது எப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, மந்திரம் சொல்கிற மாதிரி அப்படியே நீ மனப்பாடமாக, இப்போ என்ன கேட்டால் கூட நான் ஒரு 10 ஸ்தோத்திர பலி மனப்பாடமாக சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு, இல்லை அப்படி இல்லை, ஸ்தோத்திர பலிகளை படிக்கும்போது அதை உணர்ந்து ஆண்டவரே நான் உங்களை துதிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நாமத்தை சொல்லும்போது தன்னோட இருதயத்துலேருந்து நீங்கள் சொல்லி பாருங்களேன். நான் சொல்லுகிறேன், அந்த துதியை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி துதிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் அற்புதங்களையும் செய்கிறார். இன்றைக்கு ஸ்தோத்திர பலியினால் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு
அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குதுன்னா அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அது வாஞ்சையாய் படிக்கிற நபர்களுக்கு தான் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குது. நான் பார்த்தேன். இன்றைக்கு உள்ள நடக்கிற அற்புதத்தோட வெளியே தான் அதிகமாக என்ன ஆகுது? அற்புதங்கள் நடக்குது. ஸ்தோத்திர பலிலாம் இல்லை. ஏன் தெரியுமா? நமக்கு அது லெத்தார்ஜிக் ஆயிடுச்சு. அது நமக்கு அப்பத்துலேருந்து 10 வருஷமாக அந்த புக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் வெளியே உள்ள நபர்களுக்கு என்னோட இந்த சூழ்நிலையிலேருந்து விடுவிக்கிறது, இந்த துதியினால் விடுவிக்க முடியுமா என்ற ஒரு விசுவாசத்தோடு அவங்க வாசிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற முடியாத இடங்களுக்கு நம்மளோட இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, என்னால் ஆண்டவர்னால கூட இந்த விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்ற முடியல. அன்றைக்கி யோசபாத் ராஜா அதுதான் சொன்னாங்க, வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டீங்களேன்னு ஆண்டவரை முறுமுறுக்கல. இன்றைக்கு நம்மளாக இருந்தால் ஆண்டவரை தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுட்டீங்களே, இதுதான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த விதமா? இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் முறுமுறுத்தாங்க. ஒரு சாப்பாடு இல்லைன்னொன்னே ஆண்டவர் எங்களை வனாந்தரத்தில் சாகவா ஆண்டவர் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் யோசபாத் முறுமுறுக்கல. ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற, ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு, நான் இதுலேருந்து எப்படி மீண்டு வருவது, எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவன் சூழ்நிலை தன்னை தாழ்த்தி கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு தயை செய்கிறார். ஆமென். அப்போ தான் ஆண்டவர் வாய்க்கால்களை வெட்டுங்கள், அது தண்ணீர்னால் நிரப்புவேன் என்று சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, துதி என்கிற வாய்க்கால்களை வெட்டுங்க. நான் சொல்லுகிறேன், இந்த வருடத்தின் முடிவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை காட்ட ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். நான் சொல்லுகிறேன், திருப்பியும் சொல்லுகிறேன், பரலோகத்தில் எண்ணெய்க்கு பஞ்சம் இல்லை, ஆனால் பூலோகத்தில் பாத்திரங்களுக்கு தான் பஞ்சம். இன்னைக்கு அநேகர், ஆண்டவர் ஏன் என்ன ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் ஏன் இன்னும் நான் செய்த ஜெபத்தை இன்னும் இது பண்ணல, நான் ஆண்டவரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்ப்பா உன் பாத்திரத்தை சரி பண்ணு, உன் பாத்திரத்தை சரியா கழுவி வச்சுக்கோ, அப்போதான் என்னோட ஆசீர்வாதத்தை ஊற்றுனா என்ன ஆகும்? பாத்திரத்தில் நிற்கும். இன்றைக்கு அநேகர் ஒரு முன்னாடி ஒரு கதையை கேள்விப்பட்டேன். ஒரு வெறும் ஒரு பாத்திரம், அது வேற ஒரு சம்பவத்துக்காக சொல்லப்பட்ட கதை. ஆனால் அந்த கதையில் அந்த சொல்லப்பட்ட இது என்னென்ன விஷயம் என்னன்னா, வெறும் ஒரு பாத்திரத்தில் போய் தண்ணி பிடிப்பதற்கும் ஒரு ஓட்டை உள்ள இந்த மூங்கிலெல்லாம் ஒரு இது மாதிரி செய்வாங்க, பேஸ்கெட் மாதிரி செஞ்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்க, ஓட்டையாக இருக்கும், ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறது. நம்ம அதில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர முடியுமா? ஆனால் நல்ல ஒரு பாத்திரமா இருந்தேன்னு என்ன பண்ண முடியும்? தண்ணீரை எடுத்துட்டு வர முடியும். இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட ஒரு பேஸ்கெட்டை போல அநேகரோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அநேக காயங்கள், ஓட்டைகள், அநேகரோட மேலே உள்ள கசப்புகள் எல்லா காரியங்களும் முறுமுறுப்புகள் இருப்பதனால தான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாமே அப்படியே நம்ம எங்கேயோ எழுந்து போய்கொண்டே இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ எழுந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் ஊற்றி ஆசீர்வாதித்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் சொல்லுகிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை. ஆசீர்வாதம்னா நம்ம பணம் நினைத்திடக்கூடாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், விடுதலை, சமாதானம், நம்ம குடும்பத்தில் சந்தோஷம், எல்லாமே தேவன் தருகிற ஆசீர்வாதம். இன்றைக்கு அது நம்ம வீட்டில் எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே என்ன பண்ணுகிறோம்? உடனே தேவனோட சமூகத்தில் போய் விசாரிக்கிறத விட நம்ம என்ன பண்ணுகிறோம்? உடனே எங்கேயா போய் நிம்மதியை தேட போகிறோம். இல்லைன்னா ஊழியக்காரர் இடத்துல நம்ம பிரச்சனையை சொல்லி அவரை ஜெபிக்க சொல்கிறோம். நம்ம ஜெபிக்க மாட்டோம். என்ன சொல்லுவோம்? அவரை பாஸ்டர் எனக்காக ஜெபிங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, நீங்கள் பேசுங்க. நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு கிறிஸ்தவ வீட்டில் ஒரு கோழி செத்தா கூட என்ன பண்ணணும்? அவன் அது ஏன்னு கேட்டு யோசிக்கணும். தேவ சமூகத்தில் ஆண்டவர் ஏன் இது நடந்தது, என் வாழ்க்கையில் ஏன் என் குடும்பத்தில் இது நடந்தது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுகிறேன், அதுதாங்க கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. நமக்கு தெரியும், என்னோட சுய புத்தி தெரியும், இதுதான் லாஜிக், இது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆனால் கர்த்தர் லாஜிக்கில் ஒர்க் பண்ணுற கர்த்தர் இல்லை, அவரோட வார்த்தையின்படி நடத்துக்கிற கர்த்தர். ஆமேன். அவர் சொன்னார்னா அவர் செய்து முடிப்பார். ஆமேன். அவர் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள்னா எதுவுமே பார்க்கல, ஆனாலும் காலையில் எந்திரித்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு? தண்ணீர்னால. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பி நிற்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமேன். உங்களை பார்த்து நான் ஏகமாய் பார்த்த பிசாசுகளும் ஜனங்களும் நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமேன். அதற்கு ஒரு சுலபமான வழி, ஒரு ஷார்ட்கட்டான வழி என்ன தெரியுமா? அவரை துதித்திருங்க. அவரை உண்மையாக இருதயத்துலேருந்து, ஆண்டவர் இதுவரை எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்தது நீங்கள் தான். நான் யோசிக்கிறேன், என் கூட படித்த நண்பர்கள் சிலர் இல்லை, மரித்து விட்டாங்க, கோவிடில் மரித்துட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் மரித்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன நீங்கள் பாதுகாத்துட்டு வரீங்களேன்னு அது ஒரு துதி தான். நான் டிரைவிங்கில் போகும்போது ஏதாவது பாட்டு கேட்டு போவேன், இல்லை ஏதாவது வர்ஷிப் போட்டு போவேன்னா என் மனசில் இருதயத்தில் வாயில் வர இருதயத்தில் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதுதாங்க தேவனோட எப்பவும் கனெக்டாக இருக்கிற ஒரு அனுபவம். நம்ம அநேக நேரம் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக நம்மளை போகிறோம். அதனால தான் நான் சொல்லுகிறேன், சூழ்நிலைகளை நம்மளாக தான் உண்டாக்கி கொள்ளணும். நம்ம வீட்டுக்குள்ளே எது அனுமதிக்கணும், எது அனுமதிக்க கூடாதுன்னு நமக்கு தெரியணும். நம்ம டிவியில் என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியணும்.
இன்றைக்கு அநேகர் அதெல்லாம் பார்க்காம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண மட்டும் ஆண்டவர் வந்துருவாருன்னு நினைக்கிறீங்க. இல்லை, சனிக்கிழமை போய் நல்லா சுத்திட்டு அங்க இங்கன்னு சினிமா பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை பார்த்து ஆண்டவரே நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், என்ன ஆசீர்வதிங்கன்னு சொன்னா ஆசீர்வதிச்சுடுவாரா? நம்ம பெரிய பாவங்கள்லாம் செய்யறதில்லை, ஆனா சின்ன சின்ன அந்த ஓட்டை, எப்படி அந்த கூடையில சின்ன சின்ன ஓட்டைகள் வழியாக தண்ணி போகுதோ அது மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்காம அனுபவிக்காமலே நம்ம வாழ்க்கை முடிந்து விடுகிறது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன், துதிக்கிறத மாத்திரம் விட்டுறாதீங்க. ஆமேன். இந்த வருடத்துக்குள்ள நான் சொல்லுகிறேன், நீங்க எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறேன். ஆமேன். அதற்கு நீங்க வாய்க்கால்களை வெட்டுங்க, உங்க வாழ்க்கையில வாய்க்கால்களை வெட்டுங்க. குடும்பமா உட்காந்து துதிக்க ஆரம்பிங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவரோட நாமத்தை சொல்லி, இஸ்ரவேல் ஜனங்க எப்படி அந்த செங்கடலை தாண்டின பிறகு கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று துதித்தாங்க. அது போல ஆண்டவரே உங்களுக்கு ஒப்பானவர் யார் இல்லை. எங்க சத்துருக்களை நாங்க பார்க்கல, எங்க சூழ்நிலைகளை நாங்க பார்க்கல, ஆனா எங்களை படைத்த தேவனை நாங்க பார்க்கிறோம் என்று நீங்க துதித்து பாருங்களேன். நான் சொல்கிறேன், இந்த வருடத்தின் முடிவுல நீங்க பெரிய சாட்சிகளோட கடந்து போவீங்க. உங்க வாய்க்கால்கள் முழுவதும் தண்ணீர்னால நிரம்பும். ஆமென். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? இந்த வாரத்துல இருந்து இன்றைக்கே போய் ஆரம்பிங்க. வீட்டுல போய் வீட்டு ஜபத்துல வைக்கும்போது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் நல்லா தேவனை குடும்பத்தோடு துதித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க துதிக்க துதிக்க உங்க வீட்டின் மத்தியில தேவ பிரசன்னம் வருகிறத உணர்வீங்க. இங்க அனுபவிக்கிற அதே தேவ பிரசன்னம் உங்க வீட்டில் அனுபவிக்க முடியும். நான் இங்க வந்து பிரசங்கம் பண்ணும்போது வருகிற தேவ பிரசன்னம், ஆராதிக்க பண்ணும்போது வருகிற தேவ பிரசன்னத்தை நான் என் அறையில அனுபவிக்கிறேன், என் வீட்டில் நான் அனுபவிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம், யாரை கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். அதனால்தான் உலகத்திலேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. அதுதாங்க உண்மை. தேவனோட சமூகத்தில் நம்ம பர்சனலாக நம்ம தனிப்பட்ட விதத்தில் நம்ம துதிக்காமல் இருந்தோம்னா சபையில் வந்தும் நம்ம துதிக்க மாட்டோம். அமைதியாக எல்லாரும் துதிப்பாங்க, அப்படியே அமைதியாக இருந்துட்டு போயிடும். நான் சொல்லுகிறேன், துதி நமக்கு ஆசீர்வாதமாக மாறும், ஆனால் துதி நமக்கு வருகிற சத்துருக்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறும். இன்றைக்கு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்கே நமக்கு வித்தியாசம் தெரியாமல் அப்படியே வருகிறோம். பாரம்பரியம் மாதிரி ஒரு 3 பாட்டை பாடி ஒரு 1/4 மணி நேரம் ஆராதனை பண்ணிட்டு அப்படியே கைகளை தூக்கி அது இல்லைங்க ஆண்டவர் விரும்புறது. இஸ்ரவேல் ஜனங்க உணர்ந்தபடினால சொன்னாங்க, அற்புதத்தை பார்த்தபடினால சொன்னாங்க. செங்கடலை தாண்டி வந்தாங்க, பிளந்து நிற்கிறது அவங்க முன்னாடி. இதுவரை மனுஷன் ஆரம்பத்திலேருந்து இதுவரை கண்டிராத ஒரு அதிசயம். செங்கடல் கடல் பிளந்து நிற்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு பாதையா இருந்த அந்த செங்கடல் பின்னாடி வர எகிப்தியருக்கு அது வந்து சாபமாக மாறி மரணத்தின் வழியாக மாறிவிட்டது. நான் சொல்லுகிறேன், அந்த வழியை நம்ம ருசிக்காத வர கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க கடைசியில் அந்த அற்புதத்தை பார்த்து ஆண்டவர் எங்களை காப்பாற்றினபடினாலதான் அவங்க போய் சொன்னாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில சொல்ல முடியும், அதே மாதிரி உங்க வாழ்க்கையில சொல்லலாம். ஆண்டவரே, எத்தனையோ செங்கடல் வழியாக எங்களை கடத்தி வந்தீங்க, எத்தனையோ பள்ளத்தாக்குகளின் வழியாம என்னை விடாம வந்தீங்க. ஆண்டவரே, நீங்க தான் எங்க வாழ்க்கையில உயர்ந்து இருக்கணும். நான் உங்களை தான் துதிக்க சங்கீதக்காரன் எப்படி சொல்றானோ, நீதிமான்களோட வீட்டில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரம் தான் ஆண்டவரை கேட்கும். நான் சொல்லுகிறேன், உங்க வீட்டுகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரம் தான் வேணுமா, நீங்க துதிக்க ஆரம்பிங்க. டிவியில் ஆசீர்வாத டிவியை போட்டுவிட்டு அவர் துதிப்பாரு அப்படியே போயிடாதீங்க. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. சமைக்கும் போது, வேலைகள் செய்யும் போது நீங்க அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு 15 நிமிடம் துதிக்காக ஒதுக்குங்க, ஆராதனை பண்ணுங்க வீட்டில். நான் சொல்லுகிறேன், வாய்க்காலை வெட்ட வெட்ட உங்க வாய்க்கால்கள் முழுவதும் தண்ணீர்னால நிரம்பும். அதை சத்துருக்கள் பார்த்து அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள்.